சென்னை வியாசர்பாடி கென்னடி நகர் பகுதியில் வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ஜெயலானி நேரலையில் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். ஜெயலானி, கென்னடி நகர் பகுதியில் வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிற கூடுதல் விவரங்கள்? வணக்கம் முனிசா. சென்னையில் கடந்த 24 மணி நேரமாக பரவலாக மழை பெய்து வந்த நிலையில் தற்போது மழை என்பது ஓய்ந்திருக்கிறது. ஆனால் மழை ஓய்ந்தும் கூட சென்னையில் இருக்கக்கூடிய பிரதான சாலைகளில் தேங்கிய மழைநீர் தற்போது குறையாத அளவிற்கே காட்சியளிக்கிறது. நமது ஒளிப்பதிவாளர் அஜித்குமார் நேரடியாக காட்சிப்படுத்துவார். தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி சென்னை வியாசர்பாடியில் இருக்கக்கூடிய பிரதான சாலை. இந்த பிரதான சாலை எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சாலை முழுவதுமாகவே மழைநீர் என்பது தேங்கி குளம் போன்று காட்சியடிக்கிறது. வியாசர்பாடி கென்னடி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள். நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது. அந்த காட்சிகளை பாருங்கள். ஒவ்வொரு மக்களும் வீடுகளை சூழ்ந்த மழைநீரில் கடினமான சிரமத்திற்கு மத்தியில் தான் இந்த பகுதியில் வந்து செல்கிறார்கள். ஒவ்வொரு பெருமழையின் போதிலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கடுமையான துயரங்களை சந்திக்கிறார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பெருமழை காலையிலும் வீடுகளையும் மழைநீர் சூழ்ந்து ரோடே சரி கிடையாது. பயங்கரமான பள்ளத்தாக்கு. இது முடிஞ்சுதான் காவா தண்ணில நிறைய புள்ளிங்க பாதிக்கப்படும். இல்லம்மா, இப்போ நேத்து மழை பெஞ்சிச்சு, இப்ப மழை நின்றுச்சு. ஆனா தண்ணிலாம் வடிஞ்சிருச்சா வீட்டுக்குள்ள? எப்படி இருக்கு? போய் பாருங்க. அப்படியே போங்க, போய் பாருங்க. எவ்வளவு சிரமப்படுறீங்க அதனால? நாங்க தூங்கி ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது. நம் நேரடியாகவே கேட்டோம். அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். நாம் பார்க்க முடியும். இந்த கென்னடி நகர் பகுதி முழுவதுமாகவே வீடுகளை சூழ்ந்து இந்த மழைநீர் என்பது காட்சியளிக்கிறது. இதனால் பொதுமக்கள் சொல்லனா துயரத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். ஒவ்வொரு பெருமழையின் போதும் இந்த அரசு 1000 கோடி ரூபாய் 2000 கோடி ரூபாய் ஒதுக்குவதாக தெரிவிக்கிறார்கள். ஆனால் வியாசர்பாடியில் உழைக்கும் மக்கள் வாசிக்கக்கூடிய இந்த பகுதியில் சிறிய மழைக்கே சாலைகளில் மழைநீர் தேங்கிக் கொள்வதும் இதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சிரமப்படுவதுமே வாடிக்கையாக இருந்து வருகிறது. மழை ஓய்ந்து விட்டது. ஆங்காங்கே தண்ணீரை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் எங்கும் தண்ணீர் தேங்கவில்லை என்பதாகவும் இந்த அரசு தெரிவிக்கிறார்கள். ஆனால் களத்தில் நாம் பார்க்கக்கூடிய காட்சி பொதுமக்கள் வசிக்கக்கூடிய வீடுகளை சூழ்ந்து மழைநீர் என்பது காட்சியளிக்கிறது. இதனால் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத அளவிற்காக பொதுமக்கள் துயரங்களை சந்திக்கிறார்கள். எனவே உடனடியாக இந்த கென்னடி நகர் 4வது தெருவில் தேங்கியிருக்கக்கூடிய இந்த மழைநீரை அகற்றுவதற்கான நடவடிக்கையை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும். இனி வரும் காலங்களில் இங்கு மழைநீர் தேங்காமல் இருப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே அவர்களது கோரிக்கையாக இருக்கிறது. ஜெயலானி களத்தில் இருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.